ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே. இன்றைக்கி நம்ம ஈத்தாச்சி வர்சஸ் ஒபிட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போவே ஈசனாகி அப்புறம் ஈசனாமியை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். கைஸ், நம்ம இத்தாச்சி எவ்வளோ பெரிய ஃபயர் ஸ்டைல் போட்டாலும் ஒபிட்டோவுக்கு முன்னாடி அது ஒன்றுமே ஆகாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ அதுக்கு மேலே நானும் தூக்கி கட்டண்டாங்கிற மாதிரி ஒரு ஃபயர் ஸ்டைலில் போடும். இத்தாச்சி பேரலைஸ் கென்ஜுட்ஸுவோட நம்ம ஒபிட்டோவோட காமுயி ரொம்பவே பவர்ஃபுல். பேக் ஃபைட்டுன்னு பார்த்துட்டா ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. எப்படி ப்ரோ நீ ஈக்குவலாக இருக்கான்னு கூட கேட்கலாம். நம்ம இத்தாச்சியோட இன்டெலிஜென்ஸ் லெவல் ரொம்பவே அதிகம். ஆனாலும் நம்ம ஒபிட்டோ கிட்ட ஷாரிங்கன் இருக்குது. இத்தாச்சி சூசனோ போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறது ஹேக்கர் உச்சிகாங்கிறத மறந்துடாதீங்க. இத்தாச்சியை கொள்றதுக்காக கண்டிப்பாக ஒபிட்டோ சுசனோக்குள்ளாரையே வரதுக்கு தயங்க மாட்டான். கண்டிப்பாக உள்ளே வருவான். ஏன்னா விட்டா ஒபிட்டோவுக்கு தான் ஆபத்து. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் உடனே முடிக்கிறது தான் நல்லது ஒபிட்டோவுக்கு. இல்லைன்னா இத்தாச்சி கண்டிப்பாக ஒபிட்டோவை கில் பண்ணிடுவான். இந்த ஃபைட் ஒபிட்டோவுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஒபிட்டோ ரொம்பவே சிம்பிளாக ஜெயிச்சிருவோம். நம்ம இத்தாச்சியால் ஜெயிக்கிறதுக்கு 30% வாய்ப்பு தான் இருக்கும். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ப்ரோ, நீங்கள் ஒபிட்டோ ஃபேனானு. எனக்கும் இத்தாச்சி ரொம்ப பிடிக்கும். பட் தியரிட்டிக்கலாக நம்ம ஒபிட்டோ தான் வின் பண்ணுவோம். கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. கைஸ், நெக்ஸ்ட் யாருக்கு வீடியோ எடிட் பண்ணலாம் அதையும் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.